தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நீரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. நீரறியா யாதும் நீரிடா என் தலை முடியும் எண்ணினிரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நேசிக்கும் நபர்கள், அது தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் நம்மை அதிகமாக நேசிப்பவர்களாக, நாம் அவர்களை அதிகமாக நேசிப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது இவர்கள் ஏதாயிலும் ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் நம்மை விட்டு கடந்து செல்கிறவர்களாக, இந்த உலக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பரலோகத்திற்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம் தேவாதி தேவன் நம்மை விட்டு எப்பொழுதும் அவர் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு அவர் கடந்து செல்வதில்லை. நம்மை அவர் திக்கற்றவர்களாக நம்மை அவர் விடுவதில்லை. பிரியமானவர்களே, அவருடைய அன்பு நம்மிடம் இருக்கிறபடியினாலே கிறிஸ்துவின் வருகை மட்டும் அவர் நம்மை ஒருபோதும் நம்மை திக்கற்று விடாதபடிக்கு, நம்மை அவர் கைவிடாதபடிக்கு அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்த உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகலாம். நம்மை விட்டு என்றைக்கும் மாறாமல், நம்மை விட்டு என்றைக்கும் விலகாமல், நம்மை ஒருபோதும் திக்கற்று விடாமல் நம் கரங்களை பிடித்து நடத்துவது, கிறிஸ்துவின் வருகை மட்டும் நடத்துவது நாம் தேவாதி தேவன் ஒருவரே. ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவாதி தேவனை நாம் நேசித்து அவரை கனப்படுத்தி அவரை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம் என்று சொன்னால், ஒரு நாள் வரும் நம்மையும் கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.